கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான சபை போதகர் நல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட், நல்ல வேத ஆராய்ச்சி தலைப்பை கொடுத்து அதை மையமாக வைத்து தியானிப்பதற்கு நமக்கு நல்ல பாக்கியத்தை கொடுத்தாங்க. எனக்கு இந்த தலைப்பை கொடுத்தாங்க. பவுல் அப்போஸ்தலர் அவருடைய வாழ்க்கையில் என்ன ராத்திரி அனுபவம், அவருக்கு எப்படிலாம் ராத்திரி அனுபவம் அவருக்கு கிடைத்தது, இரவு நேரத்தில் எப்படியெல்லாம் அவர் ஆண்டவரோடு உறவாடினார், தரிசனம் பெற்றார், ஜெபம் செய்தார், ஊழியம் செய்தார் என்பது குறித்து தியானிப்பதற்காக நல்ல பாக்கியத்தை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன், பவுல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சவுலாக இருந்துட்டு பவுலா மாறி இருக்கிறார். சவுல்னா என்ன அர்த்தம்? சவுல்ங்கிற பேருக்கு அவங்க அம்மா அப்பா பயபக்தி உள்ளவங்க. 10 வயசுக்குள்ளே ஆகமத்தெல்லாம் படித்தவர், நல்ல ஞானவான், பிலாசபர், நல்ல படிப்பாளி. சவுலாக இருக்கும்போதே பயபக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் தான். சவுல் அப்படின்னாலே பிரார்த்தனை, ப்ரேயர் ஃபார் அப்படின்னு தான் அவருக்கு அர்த்தம். அவங்க பெற்றோர்கள் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் பவுலாக மாறினார். பவுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹம்பிள் செர்வன்ட் ஆஃப் காட், தாழ்மையானவர் அப்படின்னு அவரே மாற்றிக்கிட்டார். ஆண்டவர் நல்ல நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இந்த பவுல் அப்போஸ்தலன் 3 ஊழிய பயணம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். 4வது பயணமும் செஞ்சார். அது ரோமை நோக்கி பண்ணார். அங்கேயே மறிச்சிட்டாரு. இரத்த சாட்சியாக அவரை கொலை செஞ்சுட்டாங்க நம்ம அறிந்திருக்கிறோம். 3 ஊழிய பயணத்தில் நம்ம அப்போஸ்தலர் 13வது 14வது அதிகாரம் முதல் ஊழிய பயணம், 15வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் 22வது வசனம் முடிய 2வது ஊழிய பயணம், 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 20வது அதிகாரம் முடிய அது 3வது ஊழிய பயணம். இப்படி 3 ஊழிய பயணங்கள் அவர் மேற்கொண்டிருக்கிறார். முதல் ஊழிய பயணத்தில் தான் அவர் கலாத்தியர் புஸ்தகத்தை எழுதினார். 2வது ஊழிய பயணத்தில் தான் தெசலோனிக்கேயாவுக்கு அந்த சபைக்கு நிருபத்தை எழுதினார். 3வது ஊழிய பயணத்தில் தான் கொரிந்தியர் நிருபத்தையும் ரோமர் நிருபத்திலையும் அவர் எழுதினார். ரோம சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் எபேசியர், கொலோசியர், பிலமோன், பிலிப்பியருங்கிற நிருபங்களை எழுதினார். ரோம் சிறையை விட்டு வெளியே வந்த உடனே 1 தீமோத்தேயும் தீத்துவை என்ன செஞ்சார் எழுதினார். ரோமில் வச்சு 2 தீமோத்தேயு எழுதினார். கிபி 68 அவரை என்ன செஞ்சாங்க, சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க. பவுலுடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக நடந்தது. இந்த பவுல் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 தரிசனங்கள் இருக்கு. 11 தரிசனங்கள். அந்த 11 தரிசனத்தில் 4 தரிசனம் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பெற்றார். அவர் ஆண்டவரை ராத்திரியில் ஆண்டவரை தத்ரூபமாக அவர் என்ன செஞ்சார், பெற்றார். 4 தரிசனத்தை பெற்றார். ராத்திரியில் தான் 3 முறை பயணம் செய்திருக்கிறார். 2 ராத்திரியில் அவர் ஜெயிலில் இருந்திருக்கார். ரோம் சிறையில் இருந்திருக்கிறார். பிலிப்பி பட்டணத்தில் சிறையில் இருந்திருக்கிறார். அதை நம்ம விலாவரியாக நம்ம படிக்க போகிறோம். பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம கண்களை மூடி ஒரு விசை நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் செய்வோம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தாள் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. அப்பா, உமது கரத்திலே களிமண்ணாய்
நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. உமை பிரதிபலிக்கிற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே ஆண்டவரே உமது சமூகத்திலே வந்து, உமது சன்னிதானத்திலே வந்து உமோடு உறவாட நாங்கள் வந்திருக்கிறோம். உமை பாடி துதிப்பதற்காய், அநேகருக்காய் ஜெபிப்பதற்காய், அநேக காரியங்களை கேட்டு உமை மகிமைப்படுத்துவதற்காய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ராத்திரியிலே எங்களுக்கு உன்னதமான அனுபவத்தை தாங்க, உன்னதமான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. உமது பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே, உமது பலத்தை பெற்ற பிள்ளைகளாய் கடந்து செல்ல உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பவுலுடைய அனுபவத்தை நாங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை நீர் கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படும், நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் அவர் வந்து சவுலாக இருந்து பவுலா மாறினார். மாறிட்டு அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே வேதத்தில் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது. ஆனால் 3 வருஷம் அவர் அரேபியா வனாந்திரத்துக்கு போனார். அரேபிய தேசத்திற்கு அவர் போய், அதை குறித்து நம்ம கலாத்திய புஸ்தகத்தில் நீங்கள் 1வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, அரபு தேசத்துக்கு போய் மறுபடியும் தமஸ்கு வந்தேன் அப்படிங்காரு. அப்போ அரபு தேசத்துக்கு போய் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் 3 வருஷம் ஆண்டவரோடு உறவாடி, ஆண்டவரோடு பழகி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செஞ்சார், அவர் ருசித்து திடப்பட்டு தான் ஊழியத்தில் வந்து இறங்குறார். அப்போ ஊழியத்தில் வந்து அதே தமஸ்கு தான் அவர் போனார். யாரை பிடிப்பதற்காக, கட்டி கொண்டு வருவதற்காக. இந்த புதுசாக மனசு மாறி இருக்காங்க, மதம் மாறி இருக்காங்க, இயேசுவை வணங்குகிறவர்கள், இயேசுவை தொழுது கொள்கிறவர்கள், அவங்களெல்லாம் பிடிச்சி கட்டி கொண்டு வந்து எருசலேமை கொண்டு வந்து சேர்க்கணும், அவங்கள துன்பப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு வந்தார். நம்ம எல்லாருக்குமே அவருடைய அழைப்பை பற்றி தெரியும். அந்த தமஸ்கு போகிற வழியிலே பகலில் தான் அவர் ஆண்டவரை சந்தித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி தரிசனம் கொடுத்தார். அந்த பகல் நேரத்தில் அந்த தரிசனத்தை பெற்றவர் அவர் தமஸ்குல போய் அங்கு ஊழியம் செய்கிறார். தமஸ்குல போய் அவர் அங்கே இருக்க ஊழியம் செய்யும்போது அவர் நினைச்சாரு, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் நான் சொல்ற தரிசனத்தை கேட்டு அவங்களும் மனம் மாறிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். யூதர்கள் எல்லாரும் கேட்பாங்க, மனசு மாறுவாங்க, நம்ம கூட க்ளோஸா பழகினவங்கலாம் மனம் மாறுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பிரியப்பட்டாரு. ஆனா அவருக்கு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. அதே யூதர்கள் இவரை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வகை தேடினாங்க, கொலை செய்யணும் தேடினாங்க. சரி, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, அவங்க என்னை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவ பிள்ளைங்கிட்ட போனாங்க. ஆனா போனாரு இந்த பவுலாரு, அந்த கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் இவன் நாடகம் ஆடுறான், இவன் வேஷம் போட்டு நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலாவுடைய நிர்பந்தமான நிலைமையை பார்த்தீங்களா, நம்பினவங்க கைவிட்டாங்க, இவங்க புதுசா உள்ளவங்களும் மனம் மாறி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஏற்றுக்கொண்டார். யார் தெரியுமா? பர்னபா. பர்னபா தான் துணிஞ்சு என்ன செஞ்சாரு, இவரை கூட்டிட்டு அந்த பக்கம் நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே அந்த பர்னபா மட்டும் கூட்டிட்டு போனார். அவர் கூட்டிட்டு போய் அவர் என்ன செஞ்சாரு, ஊழியத்தில் அவர் என்ன செஞ்சார், பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இந்த 9வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 24வது 25வது வசனம் வாசிங்க. முதலாவது இந்த இரவு அனுபவம் பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் கோட்டை வாசல்ல வந்து இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து மதம் மாறிட்டான், இவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், என்ன சொல்லிட்டு போனா என்னவா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுலை கொலை செய்வதற்காக யூதர்கள் நினைச்சாங்க. எத்தனை பட்டு அவர்கள் காவல் வைத்து அவன் எப்போ வெளியே வருவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க இந்த யூதர்கள்
இந்த தமஸ்கு பட்டணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரிய காம்பவுண்ட். அந்த பட்டணத்தை ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு. அந்த காம்பவுண்டை ஒட்டிலும் என்ன இருந்தது என்றால் வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த காம்பவுண்டை சுற்றிலும் அந்த பக்கத்தில் வீடுகள் இருந்தது. அதனாலே இந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ராத்திரியிலே, நீங்க 25வது வசனம் பாருங்க, ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். அவன் எருசலேமுக்கு வாரான், சீசர் சேர்த்து கொள்ள பார்த்தான். ஆனால் அவர்கள் என்ன செய்யல, சீசன் என்று சொல்லி நம்பவே இல்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்ன செய்யறாரு, அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல தான் ஒரு 3 வருஷம் அந்த எருசலேமுக்கும் தமஸ்குக்கும் இடையில அப்படியே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் ராத்திரி அனுபவம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை கொலை செய்யணும் அப்படின்னு வகை தேடி வரும்போது அந்த சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து கோட்டை வாசல் வழியாக ஒரு கூடையில இறக்கி விட்டு தப்பிக்க வச்சாங்க. அன்னைக்கு ஒரு மாட்டிக்கிட்டு இருந்தாரோ, அன்னைக்கே அவர் மரிச்சு போயிருப்பாரு. நமக்கு இந்த 14 நிருபங்கள் கிடைச்சிருக்காரு, ஏகப்பட்ட ஊழியங்கள் நடந்திருக்காது. ஆனா ஆண்டவர் கூட இருந்தார், கூடையிலும் இருந்தாரு, கூடவும் இருந்தார். அப்படித்தானே? ஆண்டவர் கூடையில இறக்குறாங்க சீசர்கள், அப்போ அவர் கூடையே இருந்து தப்பிக்க செய்தார். அந்த யூதர்கள் கண்ணில் மாட்டாம அந்த வீரர்கள் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திட்டம் போட்டு ஆலோசனை பண்ணி இருந்தாங்க. அவங்க கண்ணில் மாட்டாம அவர் தப்பித்தார். முதலாவது அனுபவம் பார்த்தீங்கன்னா, இந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம், 3வது வருஷம் தான் கொலை செய்யணும்னு தர்றாங்க. அந்த 2 வருஷம் என்ன ஆனிச்சு அப்படின்னா, அந்த 2 வருஷத்துல ஒரு ராஜா இருந்தான். நீங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல நீங்க 32வது வசனம் வாசிங்க. 32, 33. தமஸ்கு பட்டணத்து அரைத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்குடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் அப்படின்னு. இப்போ அந்த சேனை தலைவன் யார் அப்படின்னா, அவன் பேர் அரைத்தா, அரேட்டேஸ் 4, அரேட்டேஸ் 4ஆம் அரைத்தா அப்படிங்கிற அவன் தான் சேனை தலைவனாக இருந்தான். இவன் 2 வருஷம் கோபமாக இருந்தான். பவுலார் மேலே கோபம்னா கோபம், பயங்கர கோபம். எப்படியா இவனை கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோபமாக இருந்தான். ஏன் அந்த கோபத்தை ஆத்துறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தான். அந்த நேரத்தில் அங்கே திபேரியா, அகஸ்து இவங்க ராயன்கள் என்ன செஞ்சாங்க, ரோம பிரஜையாக ஆண்டாங்க. இவங்க இருக்கும்போது இவனால செயல்பட முடியல. அந்த திபேரியாங்கிற ஒரு ராஜா AD 37 இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே இவனுக்கு உற்சாகமாயிட்டு, இனிமேல் அவன் இனிய இன்னமும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அரேட்டேஸ் 4, இந்த அரேத்தியாங்கிற இந்த இவன் சேனை தலைவர் என்ன செஞ்சானா, அவன் ரொம்ப கொடூரமாக 3வது வருஷத்துல கொலை செய்யறதுக்கு அவன் காவல் வைத்தான். ஆனால் ஆண்டவர் இந்த பவுலாரை தப்பிக்க செய்தார், ஒரு கூடையில வைத்து தப்பிக்க செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த பவுலார் வாழ்க்கையில் என்ன செஞ்சாரு, பெற்றுக்கொண்டார். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த பவுல் இந்த அருமையான ஊழியத்தை செய்வதற்காக மனமாறி வந்திருக்கிறார். அவரு தாகத்தோடு ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்துச்சு, ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு. அதெல்லாம் அவர் ஜெயிச்சார். இன்னைக்கு பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா ஏகப்பட்ட தடைகள் வரும். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சா தடைகள் வரும். இதெல்லாம் தடையை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் இந்த அப்போஸ்தலன் ராத்திரியில் அவருக்கு ஆபத்து வந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் தூங்காமல் ஒரு குரூப் இவரை கொலை செய்யணும்னு தேடினாங்க. ஆனால் ஆண்டவர் தப்பிக்க வைத்தார். அதே போல் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மளை தப்பிக்க வைப்பார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். 2வது அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்கள் 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்களேன். ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அவர்கள் பிரிகியாம் கலாத்தியா நாடு கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து
பித்தினியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஏன்னா ஆண்டவர் ஊழிய செய்ததுக்கு இவர் வாஞ்சையா வந்திருக்கிறாரு. இதுதான் முதலாவது ஊழிய பயணம். முதலாவது ஊழிய பயணத்தில் இவர் அந்த ஏரியாவெல்லாம் சொல்றாரு, இங்க பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பேரெல்லாம் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார். ஆனா ஆவியானவரோ தடை பண்ணினார். இவர் ஒரு இடம் நினைக்கிறாரு, ஆனா ஆண்டவர் வேற இடம் நினைக்கிறார். ஆவியானவர் தடை பண்ணிட்டு ஒரு தரிசனம் தாரார். அதான் ராத்திரியில ஒரு தரிசனம். அந்த ராத்திரி இரண்டாவது அனுபவம் என்ன தரிசனம் சொல்லிட்டு நீங்க 9வது வசனம் வாசிங்களேன். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இந்த ராத்திரியில முதல் ராத்திரி தப்பிச்சிட்டாரு, கூடையில வச்சு காப்பாத்திட்டாங்க. இரண்டாவது ராத்திரி இந்த ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா, மக்கெதோனியா தேசத்தான் வந்து எங்க தேசத்துக்கு வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படிங்க. மக்கெதோனியா தேசம்னா எது அது அப்படின்னா, அதுதான் கிரேக்க தேசம், ஐரோப்பா. அலெக்சாண்டர் தி கிரேட் ஆளுகை செய்த இடம், ஆண்ட இடம். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் அவங்க அப்பா வேறு பிலிப், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வரலாறுல படிச்சிருக்கோம். அந்த பிலிப்பு பட்டணம் தான் இங்க இருக்கு. அப்போ மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து அப்படியே தரிசனத்தில் வந்து ராத்திரியில பவுலை கூப்பிடுறாரு, நீ எங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்லு, எங்க தேசத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பவுலார் வந்து ஆசைப்பட்டது எங்க அந்த மீதியா தேசம், இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம்னு சொல்லி வாஞ்சையா இருந்தார். ஆனா ஆண்டவருடைய அழைப்பு எங்க இருந்துன்னா, நீ மக்கெதோனியாவுக்கு வா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. உடனே அவர் கீழ்ப்படிந்து போனார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு, நம்ம யோனா கதையில் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு யோனா போகாம என்ன செஞ்சார், தரிசுக்கு போனார். அது ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு, அந்த சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுக்கு கீழ்ப்படிய ஆசைப்படுவோம். ஆனா இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு ராத்திரியில ஆண்டவர் தரிசனம் கொடுத்து நீ போ அப்படி சொல்லி அனுப்பினார். அந்த ஐரோப்பா வந்தது, ஐரோப்பாவே ஆண்டவருக்குள்ள வந்துச்சு. கிபி 70க்குள்ள ஐரோப்பா முழுவதும் பவுலார் என்ன செஞ்சாரு, சுத்திட்டார். கிபி 70க்குள்ள அநேக சபைகள் ஐரோப்பாவிலே உருவாக்கப்பட்டது. இந்த ஆசியா மைனர்ல இருந்து ஐரோப்பாவுக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஐரோப்பாவில் நிறைய சபைகள் உருவாக்கப்பட்டது. இந்த ஐரோப்பாவுக்கு போனாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் கூட இருந்து என்ன செஞ்சாரு, அவரை காப்பாற்றி பயன்படுத்தினார். இந்த ஐரோப்பால இருந்து அநேக மிஷனரிகள் கிளம்பினாங்க, மிஷனரிமார்கள் உருவானாங்க. இந்த மிஷனரிமார்கள் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவங்க தனிமையாக, உடுக்க உடை இல்லை, உணவு இல்லை, பெரிய கஷ்டங்கள். அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு மிஷனரிகள் தோன்றினாங்க. ஒரு பவுல் அப்போஸ்தலன் மக்கெதோனியாவுக்கு போனதுனால இந்த ஐரோப்பா கண்டம் என்ன செஞ்சது, மாற்றப்பட்டது. அப்போ பாருங்க, இந்த இரண்டாவது இரவு அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பவுலார் ஒரு பெரிய கண்டத்தையே, ஐரோப்பா கண்டத்தையே கலக்கினார். அங்கேயே ஒரு பெரிய சகாப்தம் என்ன செஞ்சது, நடந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எங்க நடத்துறாரோ அங்க கீழ்ப்படிஞ்சு போனா ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை தருவார். போராட்டம் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், மேடு பள்ளங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகும்போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம் மூலமாக அநேகர் பிரயோஜனப்படுவார்கள். ஒருவேளை நமக்கு கஷ்டம் வரலாம், ஆனா நம்ம மூலமா பிறருக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மக்கெதோனியா மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட்டுடைய வம்சம், அந்த பிள்ளைங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரின் சத்தியத்தை கற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களை, பிலிப்பு பட்டணம், பிலிப்பு அலெக்சாண்டரோட அப்பாவு பேரு பிலிப்பு, அவர் பேர்லேயே தான் அந்த பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் 3 விதமான மக்கள் அவர் சந்திக்கிறார். நிறைய மக்களை சந்திச்சார், நிறைய சபை நிறுவினார். ஆனால் 3 விதமான சம்பவங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 12வது வசனம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 16:12 மன்னிக்கவும். அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்.
அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறோமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். இங்க ஒரு பெரிய பணக்கார பெண், பணக்காரி, நல்ல ரத்தாம்பரம் விற்கிற பெரிய பணக்கார ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்தார். இந்த லீதியாள் அவங்க வீட்டில் தங்கி அந்த பகுதியில் என்ன செஞ்சாங்க? ஊழியம் செய்தாங்க. நாங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் கூட ஒரு குழுவே போனது, ஒரு குரூப் போனது. அதுல யார் இருந்தால்? லூக்காவும் இருந்தார். லூக்கா ஒரு வைத்தியர். இந்த அப்போஸ்தல புத்தகத்தில் எழுதினது யார் தெரியுமா? லூக்கா தான் எழுதினார். லூக்கா தான் தெய்வப்புழுவே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எழுதுவார். இவர் ஒரு வைத்தியன். பவுல் அப்போஸ்தலனுக்கு சுகவீனம் வந்தது, சில பிரயாண களைப்புகள், சோர்வுகள் வந்துச்சு. இந்த சுகவீனத்திலலாம் இந்த லூக்கா என்ன செஞ்சாரு? மருந்து கொடுத்து உதவி செஞ்சாருன்னு சொல்லி ஒரு கமாண்ட்ரி சொல்லுது. பிரியமானவர்களே, சுகவீனத்தில் சுகமாக கொடுத்து, பலனை கொடுத்து, ஆறுதல் கொடுத்து நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செஞ்சிருக்காங்க. இந்த லூக்காவும் சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் அவங்க போறாங்க. அங்க முதலாவது அவங்க ஒரு பெரிய பணக்கார பெண்ணை சந்திச்சாங்க. ஒரு பெரிய பணக்கார, ரத்தாம்பரம் விற்கிற பணக்கார பெண்மணி. அங்க ஊழியம் வல்லமையாக ஜெயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க வாசிங்க ஒரு 16வது வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். யார் அது? குறி சொல்ற பெண். அவளுக்கு வருமானமே இல்லை. அவளை குறித்து வேத விளக்கவுரை சொல்லுது, ஒரு ஏழை பெண்மணி. ஆனால் அவள் அசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டாள். அவள் எஜமானுக்கு ஆதாயத்தை அவள் கொண்டு வந்தாள். அப்ப பாருங்க, இந்த குறி சொல்ற இந்த பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணி என்ன சொல்றா படிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். நல்லதானே சொன்னாவா? இந்த வசனம் கேட்டீங்க இல்லையா? அவ என்ன சொல்றா? அந்த அசுத்தாவினால் ஏவப்பட்ட ஒரு பெண்மணி சொல்றாப்ல, என்ன சொல்றாங்க? ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். அப்போ அவளும் சேர்ந்து நல்லதுதானே சொன்னா. ஆனா பவுல் என்ன செஞ்சாரு? அங்க அவளை என்ன செஞ்சாரு? சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி அதட்டினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும் போது இவர் மெய்யாக தேவனுடைய குமாரன் சொல்லி பிசாசு சத்தம் போடும். உன்னை ஆண்டு சொல்லுவார், நீ சத்தம் போடாம போன்னு சொல்லி அதட்டிடுவார். ஏன் தெரியுமா? வெளி வேஷம் போடுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. வெளி வேஷம் போடுறது பிடிக்காது. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. வெளியே உள்ள பாவங்கள் கிரியைகள் செஞ்சுட்டு வெளியே வந்து ஹalleluya ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அப்படி சொல்லிட்டு நம்ம எவ்வளவுதான் கத்தி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. அது பிசாசு ஆவிதான். இந்த பெண்மணிக்கு பிசாசின் ஆவி இருந்ததுனால தான் அவ மெய்யாகவே இவர் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு அவ ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கத்துனான். ஆனா ஆண்டு பவுலார் என்ன செஞ்சார்? சினங்கொண்டு இவளை விட்டு போ அப்படின்னார். அதனால் கிரியை உள்ள ஊழியம், கிரியை உள்ள விசுவாசம் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும்ங்கிறது பார்க்கிறோம். அந்த பெண்மணியையும், ஏழை பெண்மணியும் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். பவுலை பயன்படுத்தி இந்த ராத்திரியில அவர் தரிசனம் கொடுத்து அந்த தரிசனத்தின்படி ஆண்டவர் என்ன செஞ்சார்? பவுலை பயன்படுத்தி அந்த ஏழை பெண்மணிக்கும் விடுதலை கொடுத்தாப்ப. என்ன ஆயிட்டு? அங்க பிரச்சனை ஆயிட்டு. பிலிப்பு பட்டணத்துல பிரச்சனை ஆயிட்டு, பெரிய பிரச்சனை ஆயிட்டு. பிரச்சனை ஆனிச்சு. நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த எஜமான் என்ன செய்யறான்? நமக்கு வருமானம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அதிகாரிகள் எல்லாரும் வந்து பவுலையும் அவன் கூட இருந்த சீலாவையும் பிடிச்சி என்ன செய்யறாங்க? அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 23வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அவ பாருங்க, சிறைச்சாலையில போய் போட்டாங்க. சிறைச்சாலையில் எப்படி இருந்தாங்க அவங்க? 25வது வசனம் வாசிங்க. ஆமா, 24வது வசனம் மன்னிக்கவும். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து, பாத்தீங்களா, கால்களை மட்டும்தான் மாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க.
ஆனால் விளக்க உரை பைபிளில் பார்க்கும்போது காலையும் கையையும் சேர்த்து மாட்டியிருந்தாங்க, கழுத்தையும் சேர்த்து மாட்டியிருந்தாங்களாம். பிரியமானவர்களை, கழுத்தையும் சேர்த்து மாட்டியிருந்தாங்க. அவன் யோசித்து பாருங்க, அவங்களால அசைய முடியாது, அசைய கூட முடியாது. உட்காவல் அறையிலே, அந்த உட்காவல் அறையில் யாரும் சத்தம் போட்டால் வெளியே கேட்காது. யாராவது சத்தம் போட்டு அழுவாங்க, காயப்பட்டு கூக்குரலிட்டு அழுவாங்க. அதை வெளி காவலில் இருக்கிறவங்களாம் கேட்டு அவங்களும் கண்ணீர் வடிப்பாங்க. இதுதான் நடக்கிற வழக்கம் அங்கே. ஆனால் இங்கே பவுலையும் சீலாவையும் கட்டி அடித்து உதைத்து இரத்த காயத்தோட அந்த உட்காவல் அறையில் போட்டாங்க. அவங்க அங்கே என்ன செஞ்சாங்களாம்? 25வது வசனம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். இது பாருங்க மூணாவது அனுபவம். மூணாவது அனுபவம், ஜெயில அவங்க பாட்டு பாடி துதிக்கிறாங்க. ராத்திரியில, நடுராத்திரியா வரப்போகுதுன்னா இப்போ 12 மணி ஆக போதோ, அப்போ இதான் நடுராத்திரியா? நமக்கு நடுராத்திரியில இவங்க என்ன செய்றாங்க? பாட்டு பாடி அந்த காயம் வேதனை எல்லாத்தையும் மறந்து அவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்றாங்க. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, அது பாட்டு பாட்டு. நல்ல ஒரு பாட்டு. நம்ம தாமஸ் சார் தான் எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? சேர்ந்து என் கூட ஒரு கவி பாடுங்களேன். பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, அது பாட்டு பாட்டு. நல்ல ஒரு அருமையான பாட்டு. பூட்டி வைத்தனரே சிறையில் போட்டு மீட்பை தந்தாரோ அவர்களின் பாட்டு. பாடு பாடு பாடி கொண்டாடு, ஆடு ஆடு ஆடி பண்பாடு அப்படின்னு சொல்லி அழகா கவிதை நடையில அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு அருமையான பாட்டு பாடி ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணவன என்ன நடந்துச்சு? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படிக்காய் பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த ராத்திரி அனுபவம், மூணாவது ராத்திரி அனுபவம், இதுல அப்படியே ஒரு பூமி எதிர்ச்சியே வருது. உடனே சிறைச்சாலைக்காரன் பயந்துட்டான். எல்லாம் திறந்துட்டு விலங்கெல்லாம் கலந்துட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. நமக்கு தான் வேலை போயிடும் அப்படின்னு பயந்து அவனே சூசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? பட்டயத்தை எடுத்து அவன் தன்னையே மாய்த்துக்கொள்ள அவன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, அந்த நேரம் பவுலார் வந்து, உனக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். உடனே அந்த ராத்திரியிலே அந்த ஜெயிலர் அந்த சிறைச்சாலைக்காரன் வீட்டில் போய் அவங்க எல்லாருக்கும் பைபிள் ஸ்டடி கொடுக்கார். வசனத்தை நீங்க வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 32வது வசனம் பாருங்க. ராத்திரியில பாட்டு பாடி ஜெபம் பண்றாங்க, ராத்திரியில பைபிள் ஸ்டடி கொடுக்காங்க, அங்க ஒரு ஞானஸ்தானம் கொடுக்காங்க. யோசித்து பாருங்க, என்ன ராத்திரி அனுபவம். முதலாவது ராத்திரியில அவர் தப்பிச்சாரு. ரெண்டாவது மக்கெதனியாவுக்கு போனார், அந்த தரிசனத்தை வாங்கினார். அந்த தரிசனத்தில் வாங்கி லீதியால், அப்புறம் ஏழை அந்த குறி சொல்ற பெண்மணி. இந்த மூணாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்காரன், இந்த ஜெயிலர். இவன் குடும்பத்துக்கே சத்தியம் போனது. இரவு பகல ஆண்டவருக்காக உழைச்சிருக்காங்க. பாருங்க பவுலாருடைய இரவு அனுபவம் பாருங்க. ராத்திரியும் அந்த வேதனையிலையும் அந்த ஜெயிலில் போட்ட அந்த கஷ்டத்திலையும் அவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அங்க ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. என்ன ஒரு வெற்றியான ஊழியம். பிரியமானவர்களே, இந்த பெரோயா அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்தில் ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். 10வது வசனம், 4வது காரியம். பார்த்தீங்களா? அவர் அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே வந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அப்போ பாருங்க, ராத்திரியில பெரோயா பட்டணத்துக்கு போறாங்க. நமக்கு இந்த பெரோயா பட்டணத்தை பற்றி தெரியும். தெசலோனிக்கேயில் இருக்கிறவங்களை காட்டிலும் மனவாஞ்சையாய் வசனத்தை கேட்டார்கள், நற்குணசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு. ராத்திரியில பயணப்பட்டு அந்த கிராமத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் சொல்லி அவர்களை எப்படி மாத்திட்டாங்க? நற்குணசாலியா மாத்திட்டாங்க. இந்த பவுலாவுடைய ராத்திரி அனுபவம். ராத்திரியில பிரயாணப்பட்டு போய் ராத்திரியில அவரு தேசத்தையே பார்த்து, ஒரு பட்டணத்தையே பார்த்து
அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்து அவங்க என்ன செய்றாங்க, மற்ற ஜனங்களை காட்டிலும் நற்குணமாய் மாறுறாங்க. எப்படி ஒரு வாசனை கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. வாசனை மிக்க கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு இந்த ராத்திரியில இந்த பவுலார் என்ன செஞ்சாரு, அவர் ஜெபம் பண்ணி பிரயாணப்பட்டு ஜெபத்தோடு போய் அந்த மக்களை என்ன செஞ்சாரு, சந்தித்தார். பிரியமானவர்களே, பெரோயா பட்டணத்தில் 4வது அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஊழிய பயணத்தில் பார்க்கும்போது 3 விதமான ஊழிய மிஷனரி பயணம் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி பயணப்பட்டாருன்னா, நடந்து போயிருக்கிறாரு, கடல் மார்க்கமாக போயிருக்கிறாரு, அந்த நேரத்தில் உள்ள உயிரினங்கள் கழுதை, இப்படிப்பட்ட குதிரை, இதன் மூலமாகவும் போயிருக்கிறாங்க. இப்படிலாம் பயணப்பட்டு போயிருக்காங்க. 5 முறை கப்பல் பயணத்தில் போயிருக்காரு. நீங்க 27வது அதிகாரத்தில் கப்பல் சேதத்தை குறித்து படிக்கலாம். ஆனா அதுக்கு முன்பாக அவர் 5 முறை கப்பல் பயணத்துக்கு போயிருக்காரு. கப்பல் பயணம், அந்த கப்பல் பயணத்தில் நீங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:25 அடிக்கப்பட்டேன். பாத்தீங்களா, 3 தரம் கப்பல் சேர்த்துனாங்க. கடைசி 27வது அதிகாரத்தில் அதான் கடைசி பயணம். அந்த கப்பல் பயணம் கடைசி பயணம். அதுல 14 ராத்திரி இருந்திருக்காரு. 14 ராத்திரி இருந்திருக்காரு. இந்த கொரிந்தில சொல்லும்போது 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு ராப்பகல் முழுவதும் நான் கப்பல் சேதத்தில் என்ன செஞ்சேன், மாட்டியிருந்தேன் அப்படிங்கார். அப்போ பாருங்க, கப்பல் சேதம்னா சாதாரணமான சேதம் கிடையாது. அவங்க தப்பிப்போமோங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாம அந்த கடல் காற்று, யாராவது கப்பலில் போனவங்க அனுபவம் இருக்கலாம், அந்த மீன் பிடிக்கிற அந்த படகு, இந்த போட்டில் போகிற அனுபவம் இருந்தால் கொஞ்சம் அந்த அனுபவம் திகிலான அனுபவமாக இருக்கும். நாங்கள் பெரிய தாளை, அப்போது அந்த சைடு பெரிய தாளையில் நம்ம சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் நம்ம மீனவ விசுவாச பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள சந்திச்சுட்டு நாங்கள் ஒரு நாள் அவங்க போட்டில் போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம். அந்த ராத்திரி நேரத்தில் போகும்போது என் கூட வந்தவங்களாம் நிறைய பேர் வாமிட் எடுத்தாங்க, காதெல்லாம் அடைச்சிட்டு. அப்போ எல்லாரும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு பாட்டு பாடுறோம். யாராலையும் என்ன செய்ய முடியல, பாட்டு பாட முடியல. அவ்வளவு ஒரு குளிர்ந்த காற்றுக்கும் அந்த வாமிட் வருது. அப்புறம் அவ்வளோ ரொம்ப பயமாயிட்டு எல்லாருக்கும். அப்புறம் எப்படா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மீண்டுமா கரைக்கு என்ன செஞ்சோம், வந்தோம். அப்போது நான் யோசித்து பார்த்தேன், பவுலார் 5 முறைக்கு மேற்பட்ட நேரத்தில் போயிருக்கிறார். 3 தரம் கப்பல் சேதத்தில் நான் மாட்டியிருக்கிறேங்கிறார். ஒரு ராத்திரி முழுவதும் நான் என்ன செய்கிறேன், அகப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, ஊழியத்துக்காக அவங்க எல்லா சிரமத்தையும் அனுபவிச்சாங்க. இது 5வது ராத்திரி. 5வது ராத்திரியில கப்பல் சேதத்தில் என்ன செஞ்சாரு, அவர் இருந்தார். முதல் சேதம் அதை இன்னும் அப்போஸ்தலர்ல நீங்க 9வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வர பார்க்கலாம். அவருடைய பிரயாணம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாருன்னு சொல்லி படிக்க முடியும். 5வது பயணம், 5வது ராத்திரி அனுபவம். 5வது ராத்திரி அனுபவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் 9வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ராத்திரியிலே பவுல் தரிசனமாகி ஆண்டவர் தரிசனம் நீங்க அந்த மக்கெதோனியா தேசத்தால் அப்படியே எங்க தேசத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாப்புல. இப்போ ஆண்டவரே என்ன செய்யறாரு, பவுலுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 18:9. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும். ஆமா, அது எந்த பட்டணம் தெரியுமா? கொரிந்து பட்டணம். அப்போ கொரிந்து பட்டணத்துக்கு போறதுக்காக ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அங்கதான் என்ன செய்ய இருக்கிறார். அந்த கொரிந்துல அநேகர் என்ன செய்றாங்க, கொரிந்தியரில் அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை என்ன செய்றாங்க, நம்புறாங்க. அந்த ஜெப ஆலய தலைவன் இன்னும் அங்க போராட்டம் வருது. அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் அங்க ஒரு மக்கள் என்ன செய்றாங்க, சபை என்ன செய்றாரு, இவர் ஸ்தாபிக்கிறாரு. அநேகர் என்ன செய்றாங்க, ஆண்டுடைய சத்தியத்துக்குள்ள வருகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது 5வது ராத்திரி அனுபவம். தரிசனத்தை பெற்றுதான் அவர் ஊழியத்துக்கு போறார். தரிசனத்தோட தான் ஊழியத்துக்கு போறார்.
அதனால இடைஞ்சல் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய அனுக்கிரகத்தையும் ஆண்டவருடைய அற்புதமான பலத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, ருசிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆறாவது காரியம் நீங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. 20:7. கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பாருங்க, நடுராத்திரி பயணம் பண்றாரு, நடுராத்திரியில தரிசனம் பெறாரு, நடுராத்திரியில பிரசங்கம் பண்றார். பவுலர் நடுராத்திரியில பிரசங்கம் பண்ணார். அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா 7 நாளும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, 7 நாளும் ஊழியம் செஞ்சிருக்காங்க. அந்த முதலாவது நாள், வாரத்தின் முதல் நாளிலே அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம 7th day பைபிள் கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு ஒரு பண்டிகை, ஒரு லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து. அதை தொடர்ந்து காலையில் ஊருக்கு கிளம்புறாருன்னு சொன்ன உடனே விடிய விடிய பிரசங்கம், விடிய விடிய சத்தியத்தை, ஆண்டோடைய சத்தியத்தை சொல்றார். அப்படி இருக்கும்போது என்னன்னாக்க, அங்கே கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இங்க பாருங்க, தூங்கிட்டார். பாஸ்டர் சொன்னார் ஏற்கனவே தூங்குனா 100 ரூபாய் அப்படின்னு. இங்க ஐத்திகு என்ன செஞ்சார்? ஐத்திகுனாலே அந்த கிரேக்க பேருக்கு பேரே என்னன்னா லக்கி பர்சன் தான் அர்த்தமா. லக்கி பர்சன், ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஐத்திகு உண்மையிலே லக்கி பர்சன் தான். ஏன்னா செத்துட்டான்னு விழுந்துட்டான். 3வது மாடியிலிருந்து கீழே வந்து அந்த ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன செய்கிறாங்க, அந்த 3வது மாடியிலிருந்து பிரசங்கம் நடக்கு. 2 விதமான பண்டிகை, சாப்பாடோட பண்டிகை. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரசங்கத்தை, ஏன்னா மறுநாள் அவர் ஊருக்கு கிளம்புறாரு, அடுத்து எப்போ வராருன்னு தெரியாது பவுல் அப்போஸ்தலன். அதனால பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பட்டணத்தில் அங்கே இருக்கிற மக்களில் வந்து எல்லாருமே, அது என்ன பட்டணம் அப்படின்னா துரோவா பட்டணம். அந்த துரோவா பட்டணத்தில் நிறைய மக்கள், உழைப்பாளிகள், அவங்க நல்லா உழைச்சி களைச்சி போய் வந்திருக்காங்க. நீங்கள் களைப்பாக இருக்கிறவங்க அப்படியே உட்காந்து ஃபேன் கடியில் உட்கார்ந்தவொடனே அப்படியே அழகா தூக்கம் வந்துடும். பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சு, இந்த ஐத்திகு வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டார், கொஞ்சம் காற்று வரட்டுமேன்னு. அப்போது அந்த 3 மாடி கட்டடத்தில் ஜன்னல் மரப்பலகையினால் செய்யப்பட்டதான். மரப்பலகையினால் செய்யப்பட்ட ஜன்னல். அப்படியே சாஞ்சிட்டாரு, பொத்துரு விழுந்துட்டார். 3வது மாடியிலேருந்து ஒரு ஆள் விழுந்தா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. மரித்தவனாய் எடுக்கப்பட்டான்னு வசனம் சொல்லுது. உடனே பவுலார் ஓடி இறங்கி போய் அவர் தொட்டு ஜெபம் பண்ணி அவருக்குள்ளே உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, எழுப்பி விட்டார். ஐத்திகுனாலே லக்கி பர்சன். திருப்பியும் உயிர் என்ன செஞ்சது, வந்தது அவர் வாழ்க்கையில. இது ராத்திரி சம்பவம். ராத்திரியில ஆண்டவர் இந்த பவுலாரை பயன்படுத்தி துரோவா பட்டணத்தில் ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்தார். அதிர்ஷ்டசாலியை என்ன செஞ்சாரு, எழுப்பி விட்டார். பாருங்க, இது 6வது அனுபவம், பவுலாருடைய 6வது அனுபவம். அவர் வந்து உயிரோடு என்ன செஞ்சார், எழுப்பினார். பாருங்க, பிரயாணமும் ராத்திரியில பண்றார், பிரசங்கமும் ராத்திரியில பண்றார். அதுக்கடுத்து 7வது அனுபவம் நீங்க பாத்தீங்கன்னா 23வது அதிகாரத்தில் 11வது வசனம். 23:11. பாத்தீங்களா, இப்போ ஒரு தரிசனம். இப்படி பாத்தீங்கன்னா 3 விதமான பயணங்கள் ஏற்படுத்துறாரு. 4 விதமான தரிசனம் அவருக்கு கிடைக்கும். இந்த தரிசனத்தில் நீ ரோமாபுரிக்கு போகணும் அப்படிங்க. நீ எப்படி அங்கே சாட்சி கொடுத்தியோ எருசலேமில், அதே போல ரோமாபுரிக்கு போகணும் அப்படிங்க. ரோமாபுரிக்கு போறார். ரோமாபுரிக்கு போகும்போது அங்கே இவரை கொலை செய்யணுன்ட்டு அங்கே பெரிய யூதர்கள் கூட்டமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, சாப்பிடாம கொள்ளாம. உண்ணாவிரதம் இருந்து பவுலாரை நாங்கள் கொல்லாம விட மாட்டோம், உண்ணாவிரதம் இருந்து. யோசித்து பாருங்க எவ்வளோ பெரிய எதிர்ப்பு. ஆண்டுடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவருக்காகவே சாட்சியா இருக்கிற இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பாடா. யோசித்து பாருங்க. எல்லாருமே யூதர்கள் ஒரு சில குறிப்பு மனுஷனாங்க உண்ணாவிரதம் இருந்து, இவன் இந்த பக்கமாக தான் வெளியே வருவான், இவனை என்ன செஞ்சிடணும், நம்ம பாசையில் போட்டு தள்ளிடணும். நம்ம பாசையில் சொல்லணும்னா இந்த வழியாக தான் வருவான், இவனை
கொன்று போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த சங்கதியை பவுலினுடைய சகோதரியின் மருமகன் கேட்டுட்டு போய் பவுலார்ட்ட போய் சொல்றார். பவுலார் என்ன செஞ்சாரு, நூற்றுக்கு அதிபதிட்ட காமிச்சு கொடுத்தாரு, நீ அங்க போய் சொல்லுன்னு. அங்க ராத்திரியில போய் தான் சொல்றான் இந்த பையன். அது ஒரு வசனம் இருக்கு, 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. போதும். பார்த்தீங்களா, ராத்திரியில் ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சிறு பையன், இந்த வாலிய பையன், இவன் கிறிஸ்தவனே கிடையாதான். இவன் ஆண்டவரை நம்பாத பையனை கூட ஆண்டவர் பயன்படுத்தினார். இவன் போய் அந்த நூற்றுக்கு அதிபதிட்ட போய் சொல்றான். 23வது வசனம் வாசிங்க. பின்பு அவன் 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று பவுலை ஏற்றி என்ன செய்றாங்க, அங்க பெலிஸ்துக்கு முன்னாடி நிற்பதற்காக என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. ஒரு தேசாதிபதிக்கு முன்பாக போய் நியாய விசாரணைக்கு போன இவர், அதுக்காக இவர் என்ன செய்றாங்க, பாதுகாப்போட அனுப்புனாங்க. ராத்திரியில தான் அனுப்புனாங்க. ராத்திரி அனுபவம் பவுலாருக்கு, ராத்திரி அனுபவம். இத்தனை படை வீரரோட ஒரு எஸ்கார்டோட போறார். ஏன்னா தனியா போயிட்டா இவரை இங்கேயே கொலை செஞ்சிருவாங்க, விசாரணைக்கு போக முடியாது. விசாரணை கைதியாக இருக்கிறார் இவர், விசாரணை கைதியாக அப்படியே போறாங்க. யோசிச்சு பாருங்க, ராத்திரி எத்தனாவது மணி வேலையில, 3ஆம் மணி வேலையிலே. 3ஆம் மணி வேலையில எப்போ நினைக்கிங்க, ராத்திரி 9 மணி. அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க, 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான். இந்த நேரத்தில் அவர் பயணப்பட்டு போறார். 3ஆம் மணி வேலையிலே நைட்டு அவருடைய பயணம், அங்கு போறாங்க. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம பவுலார் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு ஊழியத்தில். ராத்திரியில தூக்கம் இல்லாம, ராத்திரியில அவருக்கு ஓய்வெடுக்க முடியாம, ஒரு நிம்மதியா இருக்க விடாம ஆண்டவருக்காக உழைத்தார். உலக பிரகாரமா அவர் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. இங்க போனாரு. நீங்க 23ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அந்திபத்ரி ஊருக்கு போனாங்க. அங்க போய் எல்லாரும் என்ன செய்யறாங்க, போய் பவுலை கூட்டி கொண்டு போய் இறங்குறாங்க. அப்போ இறங்குறது, ஏறதும் ராத்திரி தான், இறங்குறதும் ராத்திரி தான். அப்போ பாருங்க, ராத்திரியில அவர் தூங்கவே இல்லை, உறக்கமே இல்லை, அப்படி ஊழியம் செய்தார் பவுலார். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9வது அனுபவமாக நீங்க பார்க்கலாம். 9வது அனுபவமாக பார்க்கலாம். தரிசனத்தை வாங்குகிறார், பாதுகாப்போடு அவர் போகிறார், அங்க போய் என்ன செய்யறார், இறங்குறார். நீங்க 27வது அதிகாரத்துல, 27வது அதிகாரத்துல நீங்க 27வது வசனம், இங்க நீங்க இந்த 27வது அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா, அவர் இத்தாலிய தேசத்துக்காக கப்பல் ஏறி போகும்படி இந்த படை வீரரோட போறாங்க. போகும்போது பவுலார் சொல்லுவாரு, நூற்றுக்கு அதிபதிட்டு சொல்லுவாரு, நம்ம இங்கேயே கொஞ்சம் இருந்துட்டு போவோம், ஏன்னா காற்று அடிக்குது, புயல் வர்ற மாதிரி இருக்கு, ஆபத்து வரும், வேண்டான்னு சொல்லுவார். ஆனா நூற்றுக்கு அதிபதி என்ன செய்வார் தெரியுமா, மாலுமி சொல்ல கேட்பாரு. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு பவுலின் எச்சரிப்பை கேட்காம போயிடுவாங்க. போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பேனிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வரும்போது ஒரு பெரிய புயல் வருகிறது. கிரேத்தா தீவுக்கு வரும்போது புயல் வருகிறது. கிளிதோன்கிற ஒரு காற்று, பயங்கரமான ஒரு காற்று மோதி கப்பலில் அவங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே கடலில் போட அளவுக்கு ஆயிட்டு. பவுலார் முதலே சொல்லுவார், போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த நூற்றுக்கு அதிபதி சொல் கேட்காம கப்பல் பயணம் தொடரும். அப்போ ஒரு பெரிய அனுபவம். 14 ராத்திரி, ஒரு நாள் 2 நாள், 14 ராத்திரி, கிட்டத்தட்ட 2 வாரம் அந்த கப்பலில் என்ன செஞ்சாங்க, அந்த போர் சேவகர்கள், இந்த பவுல் அப்போஸ்தலன் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் போவாங்க. கோதுமையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க, தளவாடங்கள்லாம் கட்டி எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா, 276 பேர் இருந்தோம் அப்படிங்க. அந்த புயல் காற்று மோதி அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே இருக்கிற கட்டையை பிடிச்சி கம்பை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கரைக்கு சேர்றாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி யாராவது தப்பிச்சு போயிட்டு அவனை கொலை செய்யணுன்ட்டு வகை தேடும் போதும்
இந்த பவுலார் தான் அவங்கள காப்பாற்றுவார், அப்படி செய்யாதீங்க, அவங்க எப்படியாவது கரைக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. இந்த பவுலார் தான் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார், யாருக்குமே ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார், இந்த ராத்திரியில தான் தரிசனம் கொடுத்து ஒரு சேதமும் வராது, நீங்க எல்லாரும் நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லி ஆறுதலின் கருவியாக இருந்தார். ஆபத்திலையும் ஆறுதலின் கருவியாக அந்த 14 ராத்திரியும் இவர் என்ன செஞ்சாரு, அந்த 246 பேர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். பாருங்க, அவருக்கு கஷ்டம்தான், மரண கைதியா போறாரு, விசாரணை கைதியா போறாரு, ரோமர்கள் தலையை வெட்ட போறாங்க. அப்படிப்பட்ட மரண கைதியா இருக்கிறவர் அவர் என்ன செய்யறாரு, மரண கைதியா போறவர் அந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதலின் தெய்வத்தை சொல்லி ஆறுதல் படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த பவுலுடைய இரவு அனுபவங்கள் மிகவும். அடுத்து ஒரு தீவுக்கு வந்து இறங்கிட்டாங்க, மெலிட்டாங்கிற ஒரு தீவுக்கு வந்து இறங்கிட்டாங்க. அந்த தீவார் எல்லாரும் நல்லா கவனிச்சாங்க, ஏன்னா கப்பல் சேதத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உணவு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. நீங்க 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 3வது வசனம் வாசிங்க. ராத்திரியிலே அவங்க என்ன செய்றாங்க, விறகுகளை போட்டு நெருப்புகள் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு பவுலாருடைய கையை கவி கொண்டது. விரியன் பாம்பு கடிச்சா உடனே இவர் செத்துருவார். பாருங்க, ஏற்கனவே அவருக்கு சோதனை தான், ஆனா இப்போ பாருங்க, அந்த தீவார் எல்லாரும் சந்தேகமா பார்க்காங்க, பார்த்து இவன் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான் அப்படிங்காங்க. இவன் உண்மையிலே இவன் யாரு, பாதகன், இவன் பாவி, அதனாலதான் இவனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன செய்வாரு, ஒரு புழுவை உதறி போட்ட மாதிரி அந்த விரியன் பாம்பை உதறி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எப்பவும் போல இருப்பார். பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் பலனை தந்தார். அந்த விஷம் கூட என்ன செய்யல, அவரை தீண்ட முடியல, சாகடிக்க முடியல. அப்படி அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவருக்கு சாட்சியா இருந்த ராத்திரி அனுபவத்திலே. அதுக்கப்புறம் அந்த விஷப்பூச்சியின் பார்த்த உடனே இவரை என்ன செஞ்சாங்க, அதே நாக்கு தான் பாதகன் சொன்னவன் இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி என்ன செஞ்சாங்க, அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மெலிட்டா தீவிலையும் அந்த ஊர் தலைவனுடைய சுகவினத்தையே போக்கி அந்த இடத்துல வல்லமையாய் ஊழியம் செஞ்சார். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சார். ராத்திரியில அவருக்கு பெரிய போராட்டங்கள் வந்துச்சு. உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஆண்டவருடைய திருப்பணியை செஞ்சார். ஓய்வெடுக்காமல் அவர் என்ன செஞ்சாரு, ஊழியம் செஞ்சார். பிரியமானவர்களே, இந்த பவுலுடைய இரவு அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் தான். தரிசனம் பெற்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். ஆண்டவருடைய ஆலோசனை பெற்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, இந்த பவுலார் அந்த இக்கட்டிலையும் பாட்டு பாடி என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அநேகருக்கு ஒரு உதவும் கருவியாக, ஆறுதலின் கருவியாக என்ன செஞ்சார், இருந்தார். சிறைச்சாலையில் ஏரோது மன்னன் போடுறான். அந்த சிறைச்சாலை அந்த பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் போடுறாங்க. 2 அனுபவம் வந்துச்சு. ஒரு அனுபவத்தில் அந்த சிறைச்சாலை அவங்களுக்கு வேதனை கொடுத்துச்சு. ஒரு சிறைச்சாலையில் பாதுகாப்புக்காக போட்டாங்க. ஆனாலும் அந்த இதுலேயும் இக்கட்டிலையும் இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவரை சார்ந்து இருந்து வெற்றி வாகை சூடினார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை எப்பேற்பட்ட சிறைச்சாலை அனுபவம் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு கைதி ஒருத்தர் நிறைய தவறுகள் செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ போதகர் போய் அந்த கைதிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பு அப்படின்னு, ஒரு வாரத்தில் எனக்கு தூக்கு தண்டனையாக இருக்கிறேன், நான் தூக்கு போட போகிறாங்க, நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஊழியக்காரர், நீ உன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு, இல்லைன்னா நீ பரலோகத்துக்குரிய பிரஜையாக நீ மறிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். நம்பிக்கையை கொடுத்த உடனே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். தூக்கு போட்டாலும் பரவாயில்ல, மறிச்சாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் பிள்ளையாக மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேப்பரை எடுத்து தான் ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டு எல்லாருக்கும் தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும்னார். அப்படி பாட்டை எழுதி வச்சுட்டு அந்த போதகத்தை கொடுத்துட்டு அவர் மறித்து போயிட்டார். அப்போ ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனாக அவர் என்ன செஞ்சார், மறிச்சார். இந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்படி பாவத்தில் சிறைப்பட்டு கிடந்தவங்களுக்கெல்லாம் இவர் சிறையில் இருந்து விடுதலை கொடுத்தார். வெளிச்சம் போகாத உட்காவலரையில் இருந்தவருக்கு ரட்சிப்பின் வெளிச்சத்தை கொடுத்தார்.
போகும் இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றா போனார். இரவு பகலா ஆண்டவரோடு உறவாடினார். அப்படிப்பட்ட ராத்திரி அனுபவம் பவுலாருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ராத்திரி அனுபவம் எப்படி இருக்கு? ராத்திரியில் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம், அவருடைய தரிசனத்தை நம்ம பெறுவோம், அவருடைய அன்பை ருசிப்போம், அவரோடு உறவாடுவோம். அவர் நம்ம இந்த ராத்திரி அனுபவம் எப்படி யாக்கோபு ராத்திரி போராடி ஜெபிக்கும் போது அவர் இஸ்ரேலாக மாறி போனார், அப்படித்தானே? இஸ்ரேலாக ஒரு பெரிய தேசத்தின் தகப்பனாக, ஆசீர்வாதத்தின் தகப்பனாக மாறி போனார். அதே போல நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாற்றப்பட்டு, பிரச்சனைகள் மாற்றப்பட்டு, துன்பங்கள் துயரங்கள் மாற்றப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையாக, வெற்றி வாகை சூடுகிற பிள்ளையாக நம்ம கடந்து செல்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஊழியத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.